ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு ஆமாம் கேள்விகளை கேட்கும்போது இந்த மாதிரி எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுற எந்த ஒரு விஷயம் நாங்கள் போய் கேட்டாலும் அவங்க எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பெக்ட் கூட எனக்கு கொடுக்கல. நீங்கள் இதை ட்ரைனிங்னு சொல்கிறீங்க. நாங்கள் வந்து வேலூர் மாவட்டம் தான், சத்பேரி பக்கத்தில் ஒரு கிராமம். இந்த கேவிக்கே விரிஞ்சுபுரத்தில் போய் நான் இதே மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம் வரல, இந்த ட்ரைனிங் எங்களுக்கு வரலங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டாக ஒரு விஷயம் கேட்கும்போது இங்கே சொல்கிறாங்கன்னு கேட்குறேன், ஆனால் அதுக்கான ட்ரைனிங் அங்கே கொடுக்கவே இல்லை. இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு கொடுக்கல. உங்களுக்கு உரிய ட்ரைனிங் கொடுப்பாங்கம்மா, சரியா? சரி, உங்க பேரு என்ன டீடைல்ஸ் அவங்க கிட்ட லாஸ்ட் மீட்டிங் முடிச்சுட்டு சொல்லுங்க. உங்களுக்கு உரிய ட்ரைனிங். விற்பனைத்துறை சார்பாக காலை வணக்கம். இந்த பிபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நீரால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த ஸ்லைடு உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். இப்போ நீரால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உடனுக்குடைய ஆற்றல் தரும் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ், நம்ம இமீடியட் எனர்ஜி, அப்புறம் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் B1 B2 B3 C இதெல்லாம் இருக்குது. நம்ம பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த கலோரி இருக்கிறதுனால நம்ம உடல் எடையை வந்து கட்டுப்படுத்து. இதில் உரிமம் பெற தகுதின்னு பார்த்தீங்கன்னா தென்னை மேம்பாட்டு வாரியம் பதிவாளர் மூலம் பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள். அப்புறம் FSSAIல வந்து 2006 தரச்சான்று பெற்றிருப்பில் நம்ம வந்து இதில் உரிமம் பெற விண்ணப்பிக்கலாம். இவங்க தான் வந்து இதில் வந்து எலிஜிபிளாக யார் நம்ம இதில் அப்ளை பண்ணி வாங்கணுங்கிறது. இதில் 2 படிவம் இருக்குது, படிவம் 1 படிவம் 2. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீராசை 5%, அப்படி இல்லை மொத்தமாக குழு உறுப்பினர் இருக்காங்கன்னா அவங்கள அதிகபட்சமாக 40,000. இதில் விச்சவரிசில் சேர்த்து கம்மியாக இருக்கும், அதில் வந்து நம்ம இறக்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதவி ஆணையத்தால் இதுக்கு பின்னாடி வந்து நம்ம வேளாண்மை துணை இயக்குனர் அலுவலர் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். வேளாண்மை துறையில வந்து கூட்டு போனாங்க, காசர்கோடு கூட்டு போனாங்க, நிறைய விவசாயிகள் போயிருந்தாங்க. அங்க பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க, கேரளாவில் தனிநபருக்கு தான் இது பயன்பாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இது வந்து குழுவா இருக்கிறதுனால தான் இது வந்து செயல்பாடு பண்ண முடியல அப்படின்ற ஒரு இது சொல்றாங்க. அதுவும் நம்ம கண்கூட பாக்குறோம். இது ஒரு வருஷமா நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னே இந்த சப்ஜெக்டை பேசியிருக்கிறோம். இது தனிநபர் தான் பலனடைய முடியும், தனிநபருடைய செயல்பாட்டுக்கு வந்தால்தான் இதனுடைய இது வந்து நன்மை பத்தி மேடமே சொல்லிட்டாங்க எவ்வளவு நன்மை இருக்குதுன்னு. அந்த நன்மை வந்து மக்களிடம் வந்து சென்றடையணும்னா அது இதை வந்து தளர்த்தினாதான், அது வந்து எளிமையாக்கினாதான் வந்து முடிவை தவிர அது குழுவா வச்சு இது செய்யறதெல்லாம் வந்து ஒரு சாத்தியமற்ற செயல்பாடு. நாளைக்கே போய் பாத்துருங்க, பார்த்துட்டு என்ன feasibility இருக்கான்னு ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் அப்ளை பண்ண வேண்டியதெல்லாம் படிவம் 1 இருக்கு. ஓகே, தேங்க்யூ. மேடம் அதே மாதிரி மாலினிக்கம் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியுமா? பதிவு பண்ண மாட்டேன்றாங்க. நாங்கள் சொல்லி முடிச்சிடறோம் உங்களுடைய அப்புறம் சொல்லுங்க. இது வந்து இந்த முகாம் இன்றையோட முடிவடைவதாக இருந்தது. இது இன்னும் வந்து காலம் நீடிக்கப்பட்டு 6/3 வரை இந்த முகாம் நடைபெற இருக்கிறது. இந்த முகாம்களில் வந்து உங்கள் கிராமத்தை சேர்ந்த மகளிர் திட்டத்தினுடைய இந்த CRP, ITK வாலண்டியர்ஸ், வேளாண்மை துறை அலுவலர்கள் இந்த நில உடைமைகளை சரிபார்ப்பதற்கான பணிகளை செய்து வருகிறாங்க. இந்த நிலப்பதிவேட்டுக்கு வந்து நெட்வொர்க் வந்து சரியா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து காலதாமதமாகுது. அதனால்தான் வந்து இது குறைந்த அளவு வந்து பதிவா இருக்குதே தவிர எங்க ஊர்லயே வந்து ஒரு நாள் பூரா உட்காந்துக்கிறாங்க, ஒரு நாள் பூராவுமே வந்து வேலை செய்யல, நெட் வேலை செய்யலைங்க. அது மாதிரி வந்து ஒரு சில இடத்துல டவர் வேலை செய்யாத இடத்துலயும் அங்க சரியா வேலை செய்யாத மாதிரி இருக்குது. அதனால பதிவு வந்து காலதாமதமாகுதுங்க. இந்த வந்து 6 நாள் வந்து இப்ப 50% வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா எடுத்துன்னு இருக்காங்க. 20 நாளாயிரத்துல 50% தான் பதிவாயிருக்குது. இந்த 6 நாள்ல வந்து நாள் போதாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா சர்வர் வந்து டவுனா இருக்கு. இல்ல கால அவகாசம் நீடிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் வந்து பதிவு பண்ணிட்டேன். எங்க மெசேஜ் பண்ண முடியல, இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியல. அது வந்து ஆதார் லிங்க் ஆகலன்றாங்க. அது என்னன்னு பவுசிங் சென்டர்ல பாக்குறதுக்கு நேரம் கிடைக்காம பண்ண முடியல. இந்த காலதாமதம் ஆகிறதுக்கான காரணம் வந்து சர்வர் வந்து ரொம்ப டவுனா இருக்குங்க. அதனால வந்து இந்த தாமதம் போதாதுன்றது என்னுடைய ஒரு கருத்து. இதை வந்து பதிவு செஞ்சு இது கால அவகாசம் வந்து கொஞ்சம் நீடிச்சு கொடுத்து எல்லா விவசாயிகளும் பார்க்கணும். ஆமா, நேற்று அமைச்சர் மீட்டிங் அந்த விசியில கலந்துக்க முடியல, எல்லாம் நீங்க எல்லாம் இருந்தீங்க.
சார் வந்து வெளி மாநிலத்தில் இதெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கு மித்த வரல. அது வெளி மாநிலத்தில் இருக்கிறதுக்கு என்னங்க யோசிங்க? அது கேட்டிருக்கோம், அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கோம். அது வந்து உடனே நிலம் இங்கே இருக்குது, வெளியில் போயிட்டு பசங்க இருக்கிறாங்க, அங்கே போயிட்டு இருக்காங்க, செட்டில் ஆகிருக்காங்க, இங்கே வந்து பயிரேற்றிட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு அரசுகிட்ட கேட்டிருக்கோம், தெளிவுரை வந்த உடனே செய்யும். அடுத்துங்க, இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க சொல்லி வந்து உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அது வந்து எப்போ அதை வழங்குறாங்க, எப்படி வழங்குறாங்க, அதோட வந்து இன்னொரு உத்தரவு உயர்நீதிமன்றம் ஒன்று பிறப்பிச்சிருக்கு. இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலை கழிவுநீரை வெளியேற்றும் தொழிலதிபர்கள் வந்து குண்டாசில் வந்து கைது பண்ணணுன்ற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனா வந்து ஏற்கனவே ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ வந்து நீதிமன்றம் வந்து இந்த காம்பன்சேஷன் கொடுத்துட்டு பின்னாடி வந்து தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் வந்து அந்த கழிவு நீரை வெளியேற்றக்கூடாது, இதை வந்து வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பொல்யூஷன் போர்டுன்னு சொன்னாங்க. காம்பன்சேஷன் கொடுத்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த டிடிஎஸும் குறையிலைங்க. எம்ப்ளாய்டு கட்டிட்டா அந்த டிடிஎஸ் குறைஞ்சிடும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுதுங்க எம்ப்ளாய்டு கட்டி. நம்ம ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் எந்த பகுதியிலும் இன்னும் வந்து ஆன மாதிரி தெரியலைங்க. இப்போ வந்து நீதிமன்றம் குண்டாஸ் சட்டத்தில் போட சொல்லியிருக்கீங்க. பொல்யூஷன் இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்களா, இது மாதிரி எடுக்க மாட்டாங்களா, அந்த காம்பன்சேஷன் எப்போ வந்து கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்றத இருக்கீங்களா? பொல்யூஷன் லாஸ் ஆஃப் எக்காலஜிக்கு அதுக்கு டீட்டெயில்ஸ் இப்போ வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு போர்டு கட்டிட்டு வேற கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வச்சிருக்காரு. இந்த வந்து சரியா ட்ரீட் பண்ணி விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னுட்டும், இன்னொன்று வந்து யார் இது போல ட்ரீட் பண்ணி விடாத இருக்காங்களோ அவங்க மேல ஏதாவது குண்டாஸ் போட்டிருக்கீங்களா, அதுக்கான நடவடிக்கை ஏதாவது எடுத்துக்கோமா அப்படின்றத கேட்குறாரு. உங்களுக்கு அதை பத்தி நான் அவேர்னஸ் இருக்கா, என்ன சொல்லுங்க? நம்ம இப்போ ட்ரீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இன்ஸ்பெக்ஷன் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்காங்க, எல்லா யூனிட்ஸும் வந்து போயிட்டு இருக்கோம். ப்ளஸ் சிஇடிபி எத்தனை யூனிட்ஸ் இருக்கு நமக்கு? நம்ம பேங்க் அங்கே வந்து 36 யூனிட் கிட்ட வருது. ஸோ அது எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கோம். ப்ளஸ் சிஇடிபிக்கும் வந்து மந்த்லி இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்ஷன் போகிறோம்னா சாம்பிள் எடுத்து எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பாருங்க. சாம்பிள் எடுங்க, 4-5 இடத்துல சாம்பிள் எடுங்க. அந்த சாம்பிள் எடுத்து எங்க தவறு நடக்குதுன்றது இப்போ வந்து எந்த டேனரின்றது நம்மள கேட்கறாங்க, நம்மளால பார்க்க முடியும். அந்த டேனரோட இது வந்து நீராதாரத்தை விட அது விடுறாங்க. இப்போ எங்களையும் கூட்டு போட்டோம் எடுக்கட்டும், திம்மாம்பேட்டையில் எடுக்கட்டும் ஒரு சாம்பிள், இந்த பக்கம் அஸ்தம்பேட்டையில் எடுக்கட்டும், அந்த 2 ஆறு தான் வந்து சேர்ந்து இந்த பக்கம் பத்திரப்பள்ளியில் எடுக்கட்டும். அங்க தண்ணியுடைய டீடைல்ஸ் என்ன இருக்குது, மறுபடியும் முடிகிற இடத்துல நம்ம மாவட்டம் முடிகிற இடத்துல எப்படி இருக்குது. இவ்வளவு நீதிமன்றம் கடுமையான உத்தரவு போட்டோம், நாங்க இவ்வளவு தூரம் சொல்லி கூட 1% கூட ஆகலன்னா இப்ப என்னைக்குதான் இது முடிவு போறோம், என்னைக்குதான் முடிச்சு போறோம். இதனுடைய ஒரு விளைவு வந்து விவசாயிகள் மட்டும் பாதிக்கல, பொதுமக்களும் பாதிக்கிறாங்க. இதுல வளையக்கூடிய விளைவுகள் தான் வந்து நீங்க உட்பட நாங்க உட்பட எல்லாருமே சாப்பிடுறோம். அது எவ்வளவு நஞ்சு ஆகுது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஆயுள் காலமே வந்து 40 வயசு கூட இல்லை. இதுக்கு காரணம் வந்து நம்ம சத்தான உணவு சாப்பிடாததுனால, நஞ்சான உணவு சாப்பிட்றதுனால. நஞ்சு முக்கியமா உற்பத்தி ஆகிறதுல இந்த கழிவு நீர் தான் உற்பத்தி ஆகுதுங்க. இதை செய்யணும்னா சாதாரணமா செய்யலாம், அது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்ப நம்ம பேங்கம்பட்டு பகுதியில சாராயத்தை ஒழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க, அதையே இப்ப ஒழிச்சு காட்டியிருக்காங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்னோவேட்டிவா இதெல்லாம் கொஞ்சம் பாதிச்சுட்டாங்க. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்லேருந்து தனித்தனியாக சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. அந்த பகுதிகளில் நீங்க சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்கு பாருங்க, சரியா? அடுத்தது வேற அடுத்து இருக்கு மேடம். இந்த மாடுங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லை மேடம். மாடுங்க வந்து நிலமில்லாத விவசாயிகள் மாடுங்க காலையில் கூட கிடையாது, அதை கட்டுறதே கிடையாது. இது தொடர்ந்து நடந்துனே இருக்குது. விவசாயிகளை போய் அதை வந்து அவங்க மாட்டுக்காரங்க ஓட்டு போய் அவங்க விட்டாங்க, அவங்க அச்சுறுத்தல் ஏற்படுது. நான் ஏற்கனவே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொன்னேன், இது மாதிரி பிரச்சனை வந்து திருச்சி மாநகராட்சியில் நடந்து நியூஸ்லேயே போட்டு காமிச்சாங்க செய்தித்தாள் இதிலே. அங்கே வந்து லாரி வச்சு அந்த மாட்டுகளை பிடிச்சிட்டு போய் இது அபராதம் விதிக்கிறாங்க. நம்ம மாநகராட்சிகளில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த மாதிரி ஒரு வாகனம் வாங்கி அந்த மாடுகளை பிடிச்சாலும் சரிங்க, இல்லை அவங்க கிட்ட ஒரு இரவல் கூட வாங்கி ஒரு மாதத்துக்கு ஒரு வாடகை கூட வாங்கி நம்ம அதனுடைய ஒரு முன்னோட்டமாக வந்து பார்த்து வந்து இதை தடுக்கிறதுக்கான நேற்று வந்து அது வந்து வேற பயன்பாடு தான் இருக்குது. அது வந்து வருவாய்த்துறை வந்து கணக்கிட்டு பவுண்டர் போட்டு கொடுத்தா கூட போட்டு கொடுத்து அது வந்து விஓஓ தலைவருக்கு கண்ட்ரோல் விட்டு அந்த மாட்டுகளை கட்டுப்படுத்தலாம், இல்ல அந்த மாடு பிடிக்கலாம். மாடு வந்து பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்போ லோக்கல் பாடிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க 2018. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க மேடம்.
அதில் வந்து 96 லட்சம் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் டீம் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிச்ச உடனே எஸ்டிமேட் போட்டு அனுப்பிச்சிடும். அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒதுக்கணும். தெலுங்கானாலும் பண்ணுறாங்க, ஆந்திராவிலும் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ப்ரொஃபஸர் போய் அனுப்பிச்சு கொடுக்கணும். ஏன்னா விவசாயம் தான் ராணுவத்துக்கு கழிச்சு விவசாயம் தான் நம்ம உயிருக்காக அந்த ஒரு ஏற்பாடு பண்ணி இல்லை அதான் கருத்துக்கள் அனுப்பிச்சு கொடுக்கணும். நானும் பேட்டி கொடுத்துருவேன். அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்திருக்காங்க மேடம். அது வந்து ஆய்வு பண்ணி இது வரைக்கும் அதனுடைய முழு விவரம் தெரியாமல் விவசாயிகள் ரொம்ப சிரமத்தில் இருக்கோம் மேடம். அது என்ன கண்டிஷன் இருக்கு, அதுக்கு வந்து வெள்ள நிவாரண பாதிப்பு இன்னும் இடிக்கல மேடம்.